1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15 அன்று ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். கலாம் அவர்கள் தனது 8வது வயதில் குடும்ப வறுமை காரணமாக பள்ளிக்கு சென்று கொண்டு நியூஸ் பேப்பர் போடும் பணியை செய்து வந்தார். கலாம் அவர்கள் சிறு வயதிலே அறிவியல் படிப்பில் ஆர்வம் கொண்டவர். இயற்கை, விண்வெளி ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு போன்ற புத்தகங்களை அடிக்கடி படித்து வந்தார். தனது பொறியியல் படிப்பை முடித்து அமெரிக்காவில் உள்ள நாசாவில் பயிற்சிக்காக சேர்ந்தார் கலாம் அவர்கள். பயிற்சியை முடித்துக்கொண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்காக SLV-3 ராக்கெட் பணி திட்டத்தில் பணியாற்றினார். தனது தலைமையில் முதலாக ஏவப்பட்ட SLV ராக்கெட் 3 தோல்வி அடைந்து கடலில் வீழ்ந்து மூழ்கியது. கலாம் அவர்கள் முதல் முயற்சி மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தது. 1970இல் தும்பா ஏவுதளத்தில் சோடியம் கலந்த ஒரு ஆபத்தான கலவையை நிரப்பிக் கொண்டிருந்த போது தனது நெற்றியில் இருந்த வியர்வை துளி கலவையில் பட்டு பலமாக வெடித்து தூக்கி எறியப்பட்டார் கலாம் அவர்கள். ஆய்வுக்கூடம் தீப்பற்றி எரிந்தது. ஜன்னலை உடைத்து தன் அருகில் இருந்த நபர் கலாமை தூக்கி வெளியே போட்டதனால் உயிர் தப்பினார் கலாம் அவர்கள். 1998இல் கலாம் அவர்கள் தலைமையில் பொக்ரானில் இந்தியா தனது 2வது அணுவெடிப்பு பரிசோதனை நடத்திய போது கலாம் அவர்கள் ஏவுகணை நாயகன் என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். 2002இல் இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்று தனது கடமையை சிறப்பாக நிறைவேற்றினார் கலாம் அவர்கள். பதவி காலம் முடிந்த பிறகு நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மாணவர்களின் எதிர்காலத்துக்காகவும் பல புத்தகங்களை உருவாக்கினார், பல சொற்பொழிவுகளை நடத்தினார். ராமேஸ்வரத்தில் ஏழை பள்ளி மாணவனாக வெளியேறி இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்று இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்.